லட்டுல வச்சியா நினைச்சே தாசு, நான் நட்டுல வச்சேன் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் இந்த சிஜேபி போராட்டத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. மோடி சார், நீங்க வெரி வெரி கேடி சார். மோடி என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மாஸ்டர் மைண்டோட தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதற்கு பின்னாடி பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு தெரியாது. அது மூன்றாவது கண்ணில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதாவது மோடி அவர்கள் அந்த சிஜேபி போராட்டத்தை ஏன் இவ்வளோ தூரம் வளர விட்டாரு அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? நான் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுங்க. அதாவது எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். ஆனால் உள்நாட்டிலேயே பக்கத்திலேயே துரோகிகள் இனங்காங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். இந்த போராட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார். அது என்ன முடிவுனா, இந்த போராட்டத்தை வச்சு உள்நாட்டுக்குள்ள நமக்கு யார் யாரெல்லாம் எதிராக சதி செய்கிறாங்க, அதே சமயம் எந்த நாட்டுக்காரங்க நம்மளோட உறவாடிக்கிட்டு துரோகியா இருந்துக்கிட்டு சிஜேபி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற டேட்டாவையும் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது எதிரிகளை ஈஸியாக இனம் கண்டுட்டா அவங்கள அழிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் மோடி அவர்கள் துரிதமாக ஒரு முடிவெடுத்து இந்த செயலை செஞ்சுருக்காரு. அதனால தான் போராட்டங்களில் அந்த ஒரு ஏஐ கேமரா பார்த்தீங்கன்னா 3 வாகனத்தை கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. அதன் மூலிமா படம் பிடிச்சா அவங்களோட ஃபுல் பயோடேட்டா வரும். அதாவது சாதாரண மாணவர்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த வண்டியை பொறுத்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்தியாவுக்கு எதிராக தவறாக பேசுகிறாங்க, அவங்கள மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட டேட்டா பூரா கம்ப்ளீட்டாக எடுத்து பேக்ரவுண்டில் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் மோடி அவர்களோட மாஸ்டர் மைண்டு. இவர் நினச்சிருந்தா ஆரம்ப காலகட்டத்திலே இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அது அவர் நினைக்கல. இதை வச்சே இந்த ட்ரம்ப் கார்டு துருப்புச்சீட்டை வச்சே நமக்கு எத்தனை துரோகிகள் இருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வருங்காலத்தில் நாம் சரியாக செயல்பட முடியும் அப்படின்னு நினச்ச மோடி அவர்கள் இந்த சிஜேபி போராட்டத்தை கையில் எடுத்து துரோகிகளை இனம் கண்டுட்டார். ஓகேவா? 35 நாளாக விடுறதுக்கு காரணம் இதுதான் ஒரு மெயினான காரணம். இதற்கு மேலே ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா துரோகிகள் இனம் கண்டுட்டா அவங்களை ஈஸியாக அழித்து தூக்கி போட்டுடலாம். ஏன்னா துரோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி பக்கத்தில் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த துரோகிகளை இனங்காங்கிறது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயமே கிடையாது. இந்த போராட்டத்தின் மூலிமா மோடி அவர்களுக்கும் பிஜேபி ஆட்சிக்கும் எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, இவங்க எந்த உள்நாட்டு சதிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா இனங்கண்டுட்டாரு. அவர் இனி வரும் காலங்களில் அவங்கள என்ன செய்ய போகிறான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.